வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. ஜெம் தலைப்புச் செய்திகள். அபுதாபி பட்டத்து இளவரசர் ஷேக் காலித் பின் முகமது பின் சையத் அல் நாஹ்யானுடன் பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில் பேச்சுவார்த்தை. இருதரப்பு மற்றும் பல்வேறு உலகளாவிய விவகாரங்கள் குறித்து ஆலோசனை. சீனா வியட்நாமில் வேலைவாய்ப்பின்மை பிரச்சனை இல்லை என அமெரிக்காவில் ராகுல் பேசியதற்கு பாஜக கடும் எதிர்ப்பு. ஜனநாயகத்திற்கு கரும்புள்ளி என சாடல். இந்தியாவின் எந்த மொழிகளுடனும் போட்டியில்லாமல் இந்தியை மேலும் அதிக அளவில் ஏற்க செய்ய வேண்டியுள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேச்சு. மணிப்பூர் முதல்வர் பைரன் சிங்கை பதவி நீக்கம் செய்து சுப்ரீம் கோர்ட் கண்காணிப்பின் கீழ் மணிப்பூர் வன்முறை குறித்து புலனாய்வு. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தல். திமுகவின் 75வது நிறுவன நாள். வீடுகள், அலுவலகங்களில் திமுக கட்சி கொடியேற்றி உற்சாகமாக கொண்டாடுங்கள். தொண்டர்களுக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு. பெண்கள் வீட்டில் இருக்க வேண்டும், உணவு சமைக்க வேண்டும், அதிகம் பேசக்கூடாது என RSS பாஜகவினர் நினைக்கிறார்கள். அமெரிக்காவில் ராகுல் சரமாரி தாக்கு. அமலாக்கத்துறை சம்மனுக்கு எதிராக மனு. திரிணாமுல் MP அபிஷேக் பானர்ஜி அவரது மனைவி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். காங்கிரஸ் தேசிய மாநாட்டு கட்சி கூட்டணி கொள்கை அடிப்படையில் அமைந்தது அல்ல, ஒருவரை ஒருவர் நம்பவில்லை. PTP தலைவர் மெஹ்பூபா முப்தி தேர்தல் பிரச்சாரத்தில் தாக்கு. உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் அகிலேஷ் யாதவ் கடும் வார்த்தை மோதல். பீனல் கோடுக்கு பதிலாக புல்டோசர் கோடு, வெறும் வார்த்தையில் மட்டுமே சட்டம் ஒழுங்கு. பாஜக உறுப்பினர்கள் போலீஸை கடத்துகின்றனர். அகிலேஷ் யாதவ் அதிரடி தாக்கு, யோகி பதிலடி. அருணாச்சல பிரதேசத்தின் கபாபு பகுதியில் சீன படைகள் முகாமிட்டதாக வெளியான செய்திக்கு மறுப்பு. இந்திய நிலத்தை சீனா கைப்பற்ற முடியாது, நமது படைகள் எல்லை பகுதியில் தீவிர கண்காணிப்பு. எல்லை தாண்டி வர எவரையும் அனுமதிக்க மாட்டோம். மத்திய மந்திரி கிரண் ரிஜிஜு உறுதி. மேற்கு வங்க முதல்வருக்கு மறுப்பு. மம்தா பானர்ஜி பொய் சொல்கிறார். எங்களுக்கு பணம் தருவதாக போலீசார் ஆசை காட்டினார்கள். கொல்கத்தாவில் வன்கொடுமை கொலையான பயிற்சி டாக்டர் தாயார் பேட்டி. துரோகிக்கு RSS அமைப்பு குறித்து எதுவும் தெரிந்திருக்க முடியாது. ராகுலுக்கு மத்திய மந்திரி கிரிராஜ் சிங் ஆவேச பதில். ராஜீவ் காந்தி இன்று ஹாயாக காஷ்மீரின் லால் சவுக்கில் அமர்ந்து ஐஸ்கிரீம் சாப்பிட காரணம் பிரதமர் மோடி. மத்திய மந்திரி ஜிஜேந்திரா சிங் பதிலடி. குரங்கம்மை தொற்று பரவல். தொற்று அறிகுறி சந்தேகத்திற்குரிய அனைவருக்கும் முழு மருத்துவ பரிசோதனை. மாநிலங்களுக்கு மத்திய சுகாதாரத்துறை அறிவுறுத்தல். கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் 44வது பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் RN ரவி உரை. பல்கலைக்கழக இணைவேந்தர் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் புறக்கணிப்பு. தமிழக சட்டமன்ற தேர்தலில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு செய்ய முடிவு எடுத்துள்ளோம். மத்திய அரசும் அதே அளவு இடஒதுக்கீடு வழங்க ஒத்துழைக்க வேண்டும். காட்பாடியில் அமைச்சர் துரைமுருகன் பேச்சு.
மதுரை மாநகராட்சி நமக்கு நாமே திட்டம் மற்றும் மதுரை தொகுதி மேம்பாட்டு நிதியின் மூலம் உருவாக்கப்பட்ட ஒருங்கிணைந்த படிப்பக வளாகத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திடீர் ஆய்வு. பள்ளி கல்வித்துறை அதிகாரிகளுடன் நடத்திய பேச்சில் உடன்பாடு எட்டப்படாததால் இன்று ஒருநாள் அடையாள வேலை நிறுத்தம். டிட்டோ ஜாக் அறிவிப்பு. முதலமைச்சராக வேண்டும் என்ற நினைப்பிலேயே சிலர் கட்சி தொடங்கியுள்ளனர். நடிகர் விஜய் மீது அமைச்சர் கீதா ஜீவன் மறைமுக தாக்கு. டிசம்பரில் அனைவரும் ஒன்றிணைந்த பின் 2026 தமிழகத்தில் அதிமுக ஆட்சி. முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் நம்பிக்கை. சர்ச்சை பேச்சாளர் மகாவிஷ்ணு பேச்சு குறித்து நாளை அறிக்கை தாக்கல். பள்ளி கல்வித்துறை இயக்குனர் கண்ணப்பன் தகவல். மதுரையில் களை கட்டியது புறா சந்தை. குடும்பங்களுடன் குவிந்த வளர்ப்பு பிராணி பிரியர்கள். சென்னை விமான நிலையம் வழியாக 167 கோடி மதிப்பிலான 267 கிலோ தங்க கடத்த முயற்சித்த வழக்கில் யூடியூபர் சபீர் அலி மற்றும் இலங்கையர் மீது காஃபி போசா சட்டம். சுங்க இலாக்காத்துறை அதிகாரிகள் அதிரடி. புதிய கல்விக் கொள்கை மூலமாக மீண்டும் சனாதன சித்தாந்தத்தை கொண்டு வர பார்க்கிறார்கள். 10% வகுப்பினர் மட்டும் படிக்க வேண்டும், 90% பேர் படிக்கக்கூடாது என ஆளுநர் ஆசைப்படுகிறார். நெல்லையில் சபாநாயகர் அப்பாவு பேட்டி. போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள கொல்கத்தா பயிற்சி டாக்டர்களுக்கு சுப்ரீம் கோர்ட் எச்சரிக்கை. இன்று மாலை 5 மணிக்குள் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டும் அல்லது சட்டத்தை எதிர்கொள்ள வேண்டும். புற்றுநோய் மருந்துகளுக்கு 12% 5% ஜிஎஸ்டி குறைப்பு. டெல்லியில் நடைபெற்ற 54வது கவுன்சில் கூட்டத்தில் முடிவு. ஹரியானா சட்டப்பேரவை தேர்தல். 20 பேர் கொண்ட முதல் வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டது ஆம் ஆத்மி கட்சி. காங்கிரசுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததால் அதிரடி. அரசு டாக்டர்கள் கன்னடத்தில் நோயாளிகளுக்கு மருந்து சீட்டுகள் எழுதுவதை கட்டாயமாக்க வேண்டும். கர்நாடக அரசுக்கு கன்னட வளர்ச்சி கவுன்சில் கோரிக்கை. பெண் குழந்தை பிறந்ததால் ஆத்திரம். வேலூர் மாவட்டம் பொம்மன்குட்டையில் பச்சிளம் குழந்தை கொன்று புதைத்த கொடூர பெற்றோர் சிறையில் அடைப்பு. மகாராஷ்டிரா மாநிலம் கட்சியோராவில் பெற்ற குழந்தைகளின் சடலங்களை 15 கிலோமீட்டர் சுமந்து சென்ற பெற்றோர். சமூக வலைதளங்களில் வெளியான காட்சியால் அதிர்ச்சி. கொடநாடு கொலை கொள்ளையில் தன்னை தொடர்பு படுத்தி பேசியதற்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்த வழக்கு 27ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நடிகர் விஜயின் தி கோட் திரைப்படம் 4 நாட்களில் உலகம் முழுவதும் 288 கோடி ரூபாய் வசூல். தனது எக்ஸ் தளத்தில் அர்ச்சனா கல்பாத்தி தகவல். எனக்கு மக்களுக்கு பிடித்த வகையில் படத்தை கொடுக்க வேண்டும் என்றுதான் ஆசை. படம் என்பது மக்களுக்கு தானே தவிர விமர்சனங்களுக்காக இல்லை. விமர்சனங்களுக்கு இயக்குனர் வெங்கட் பிரபு பதிலடி. தனது மனைவி ஆர்த்தியுடனான திருமண வாழ்வை முறித்துக் கொள்வதாக நடிகர் ஜெயம் ரவி திடீர் அறிவிப்பு. இன்ஸ்டாவில் ஜெயம் ரவியுடன் எடுத்த புகைப்படங்களை நீக்குவது, அன்ஃபாலோ செய்வதுடன் என சமிக்கைகளுக்கு ஆர்த்தி காட்டி வந்த நிலையில் தகவல்.
நடிகர் விஜயின் அரசியல் வருகை பற்றி நான் தவறாக பேசவில்லை. நடிகர் மன்சூர் அலிகான் ஆடியோ பதிவு வெளியீடு. ஆஸ்திரேலிய கிரிக்கெட் அணியை வீழ்த்த இந்தியர்கள் மிகவும் விரும்புவார்கள். இதை நான் மரியாதைக்குரிய ஒரு அடையாளமாக எடுத்துக் கொள்கிறேன். ஆஸ்திரேலிய வீரர் உஸ்மான் காவேஜா பேட்டி. டெஸ்ட் கிரிக்கெட்டில் மிக சிறந்த பேட்ஸ்மேன் ரிஷப் பண்ட் தான். அதேபோல் விளையாடினால் ஆல் டைம் சிறந்த வீரராக வருவார். முன்னாள் கேப்டன் கங்குலி கருத்து. இஸ்ரேல் பாலஸ்தீன போரை உடனடியாக நிறுத்த வேண்டும். அப்பாவி மக்கள் பலியாவது வேதனை அளிக்கிறது. இந்தியா வளைகுடா நாடுகள் கூட்டுறவு கவுன்சில் கூட்டத்தில் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தல். ஆப்பிள் வாட்ச், ஏர்பட் போன்ற கேட்ச்களுடன் ஐபோன் 16 சீரிஸ் போனை அறிமுகம் செய்தது ஆப்பிள் நிறுவனம். கீமோதெரபி சிகிச்சை வெற்றிகரமாக முடிந்துவிட்டது. புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள இங்கிலாந்து இளவரசி கேட் மில்டன் பதிவு. வியட்நாமில் யாகி புயலுக்கு பலியானோர் எண்ணிக்கை 64ஆக உயர்வு. பேரிடர் நிர்வாகம் தகவல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.